எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பு. இன்று பெரும் பரபரப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக வந்தார். அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார். 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வைத்தார். நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் உயரடுக்கு பாலம் உட்பட பல விஷயங்களை தொடங்கி வைத்தார். தமிழகத்திற்கு 2 அமிர்த் பாரத் ரயில்கள் தொடங்கி வைத்தார். அப்படின்னு அடுத்தடுத்த திட்டங்கள், எரிவாயு இணைப்பு தொடர்பான விஷயம், அது தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம், அதில் தலைவர்களுடைய பரபரப்பான உரை, பிரதமருடைய போர் முழக்கம், அரசியல் தேர்தல் பிரகடனம், நேரடியான திமுக மீதான தாக்கு என பரபரப்பாக இருந்தது இன்றைய தினம். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பார்க்க ஒரு முக்கியமான விஷயமும் பிரேக் ஆகியிருக்கு. இது உட்பட பல விஷயங்கள், பின்னணி விஷயம் என்ன அப்படின்றது இன்னைக்கு மீண்டும் நமது ஆசிரியர்கள் இணைந்து நம்மோடு விளக்க இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ நான் பிரதமர் அவருடைய விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்தி, பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, மதிமுகவுக்கு 4 சீட். கடந்த முறை 6 சீட், இம்முறை 4. கடந்த முறை 6மே உதயசூரியன், இம்முறை 3 உதயசூரியன், 2 சீட் குறைச்சிருக்காங்க. 1 சீட்டு சொந்த சின்னம், அதாவது சுயேட்சை சின்னத்தில் மதிமுக களம் காண்கிறது. எப்படி பார்க்கலாம்? இதில் நான் பெரிதாக வியக்கிறது மதிமுகவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம். திமுகவுடைய ஆளுமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நான் தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவிலே சொல்லியிருந்தேன், என்ன டாக்டிஸ் பண்ணுறாருன்னு தெரியல. கூட்டணி கட்சிகளை ஆக்சுவலாக பேர் கலைஞருக்கு தான் இருந்துச்சு. கூட்டணி கட்சியில் நல்லா அரவணைச்சு போவார் அப்படின்னு கலைஞர் தான் இருந்துச்சு. அவர் இப்போ அரவணைக்கிற மாதிரி தெரியல, ஆனால் அவரோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக வச்சிருக்கிறாரு. அப்போ அது எப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அவங்க ரொம்ப அழகாக அவங்கள டீல் பண்ணி அவங்கள சம்மதிக்க வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி 41 சீட்டு கேட்டு ராகுல் காந்தி வரைக்கும் ரிபல் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனையாகி அறிவிப்பு இல்லைங்கிற அளவுக்கு போய் நிற்கிறது. தேமுதிக தாவேக்கா கூட பேசிட்டாங்கிற வரைக்கும் போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளே இறங்கி ட்ரம்ப் கார்டை போட்டு இவங்க உள்ளே இருக்கக்கூடிய திரு சிதம்பரத்தை இழுத்து அப்படி தான் சமாளிக்க முடியுது. அப்பயுமே 28 முடிச்சிட்டாங்க. 25லேருந்து வெறும் 3 சீட்டில் கூட போட்டு முடிச்சிட்டாங்க. மதிமுக கடந்த முறை 6 தொகுதியில் போட்டிட்டு அவங்களாம் 2 தான் வெல்ல முடிஞ்சது. அவங்களுக்கு அது திமுக சின்னத்தில் வென்றாங்க. கேண்டிடேட்டே கூட டிஎம்கேல சேர்ந்தாங்க பார்க்குறோம். மல்லை சத்யா வெளியேறினான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி மதிமுகவில் இருக்கிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிற பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் பெறணும், ஏதாவது வரணும்னு சொல்லிட்டு திரு துரை வைக்க உள்ள வந்த பிறகு கடுமையாக போராடுறாரு பார்க்குறோம். அவர் திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்ட போது நான் சொந்த சின்னத்தெலாம் போட்டிடுவேன், உதய செஞ்சதில் போட்டிட மாட்டேன்னு அடம் பிடிச்சி கண்ணீர் மல்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முறை அவர் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாரு. ட்ரை பண்ணி பார்த்ததில் 2 சீட் லாஸ், அவ்வளோதான். அது நம்ம இப்போ அவர் சொந்த சின்னத்தில் தான் போட்டிடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால, திரு துரை வைக்க அடம் பிடிச்சதுனால 2 சீட் லாஸ். 2 சீட் லாஸ் ஆகி 1 சீட் சொந்த சின்னத்தில் போட்டிட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ 1 சீட் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு கேரண்டி. அது அஷ்யூடாக 1 சீட் வச்சுக்கலாம். மிச்சம் 3 சீட்டு கேண்டிடேட் தொகுதியெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லணும். ஏன்னா உதயசூரியன் அப்படிங்கிறதும் இரட்டைலைங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சின்னங்கள். தமிழ்நாட்டில் ரொம்ப கிரவுண்டு வரைக்கும் போய் நிற்கக்கூடிய சின்னங்கள். அப்போ தமிழக முதலமைச்சருடைய ஆளுமை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவர் சீட்டு கேட்டால் குறைக்கிறார் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. இன்னைக்கு உட்பட 3 சீட்டிங்கும் வந்தார்கள் சென்றார்கள். வென்றார்கள் இல்லை, வென்றால் யார் வெல்வாங்கிறீர்கள்? வந்தார்கள் சென்றார்கள். 3 சீட்டிங்கும் வந்துட்டு போனால் என்ன நடக்குது அப்படின்னா, எளிமையான பாயிண்ட் தான். மதிமுகவுக்கு போன முறை 6 கொடுத்தோம், உங்களுக்கு 6 கொடுத்தோம். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக உங்கள் சின்னத்திலே போட்டிட அனுமதிச்சோம். மதிமுக பதில் எங்கள் சின்னத்தில் போட்டு இந்த முறை பாருங்கள், மதிமுக 4 தான், உங்களுக்கு 4 வாங்கிட்டு நீங்கள் சரி 4 சொந்த சின்னத்திலே நீங்கள் போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் கதிர்வாளில் போட்டிடுங்க, நீங்கள் சுற்றியலூரில் போட்டிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ கம்மி பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியில் நிற்கிறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் அதிகம் பண்ண கேட்கும் போது போன முறை வாங்கியதை தக்க வைப்பதே முறை சிரமம். அதான் இவங்க இரட்டை இலக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா, முதல்ல 2 அப்படின்னு இரட்டை இலக்கம் 2 அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு காமெடியான விஷயம் தான் வச்சுக்கல, ஒரு பெரிய சிக்கல் தான் அது. இதில் விடுதலை சிறுத்தைகள் அடுத்து என்ன செய்யணுங்கிற பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பண்ணல, வேறு கட்சிகளை மூலம் அவங்க முடிக்கிற மூலம் இந்தியன் முஸ்லீமுக்குள்ள முதல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு 3 கொடுத்துருந்தா 2 ஆக்குனாங்க. போன முறை உதவி செஞ்சுன்னா, இந்த முறை உதவி செஞ்சுன்னா, ஆனால் அது 2 ஆக்குனாங்க. அப்போ அதில் ஒரு மெசேஜ் நம்ம உங்களுக்கு காங்கிரஸை பேசும்போது சொன்னேன்,
கூட்டணி கட்சிகள்லாம் சீட்டுகளை குறைக்கிறது மூலமா ஒரு மெசேஜை பாஸ் பண்றாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் அதான் அதே தான் இப்போ மதிமுக குறைச்சாங்க. ஸோ 2-3 சின்ன கட்சிகள் குறைக்கிற மூலமா காங்கிரஸுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணி முடிச்சாங்க. இப்போ வந்து மதிமுக கொடுக்குற மூலமா 2 கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாங்க. அண்ணன் திருமாவளவன் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ நம்ம என்ன சொல்லி போய் நம்ம கேட்கறது, எனக்கு வேணா 3-4 பொது தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்போமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு பட்டியலின தொகுதியிலே தனி தொகுதியிலே கொடுத்தா முடிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்கல். இப்போ வந்து கூடுதலான சீட்டு கேட்டுட்டோமே, நம்ம வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்போம். ஆட்சியில் அதிகாரம் வரைக்கும் அவர் ட்ரம்ப் கார்டை போட்டார். போன முறை அவருக்கு பேசும்போது திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றால் என்ன என்று அவர்களுக்கு விளக்கினேன் அப்படின்றார். அப்போ வந்து நான் பார்க்க நீங்க இங்கே வச்சுன்னா அங்கே கை வைப்பேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் பார்க்குறோம். அப்போ வந்து இது வந்து கீழே கிரவுண்ட் லெவலில் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்குறோம். இப்போ வந்து மதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறவர்கள் கிட்டத்தட்ட திமுக தொண்டர்களாக தான் இருக்கணும். மதிமுக தொண்டர்கள் ஒரு தனி ஐடென்டிட்டி வந்து கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நம்முடைய சுயம் போயிருமோ அப்படின்னு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் யோசிச்சாங்கன்னா அந்த டக் ஆஃப் வார் ஒன்று அதிகமாக நிற்கும். இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இது குறிப்பிட்டார். நீங்கள் எவ்வளோ நாள் சண்டை போட்டீங்க, 20 நாள் சண்டை போட்டு தானே சேர்ந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இன்னும் இங்கே முடியல அப்படிங்கிற பார்க்குறோம். என்டிஏ கூட்டணியில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா உள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இங்கே வந்து இவர்களுக்கான பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சக்ஸஸ்ஃபுல்லி மதிமுக வந்து திரு ஸ்டாலின் முடிச்சிட்டாரு. மற்றவங்களை எப்படி முடிக்க போகிறாருங்கிற பார்க்குறோம். அதை எப்படி முடிக்கிறாங்கன்றப்போ இங்கே என்டிஏவுடைய ஆட்டம் ஆரம்பம்னு பார்க்குறோம். திருச்சியில் இன்னைக்கு பெரும் பொதுக்கூட்டம், அடுத்தடுத்து தலைவர்கள் அணிவகுக்க அடுத்ததாக மதுராந்தகம், மதுரை, திருச்சி அப்படின்னு 3வது பொதுக்கூட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நடத்தியதை பார்க்குறோம். இதில் திரு அன்புமணி அவர்கள் பல விஷயங்களை சொன்னார். அதில் முக்கியமான விஷயம் விவசாயிகளுடைய தற்கொலை அப்படின்ற விஷயம். அது திமுக அரசுக்கு எதிரான நரேட்டிவ் கூட ஒன்றும் இல்லை. ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னா எதற்கு வேண்டும்? லா அண்ட் ஆர்டர், கஞ்சா புழக்கம், உங்களுக்கு இது போன்ற கேள்விகள்லாம் இருக்குன்றப்போ டெல்டா மண்டலத்துக்கு வந்தோடனே தமிழ்நாட்டிற்கான விஷயங்கள் அப்படின்றது இல்லாமல் கொங்கு மண்டலம்னா தொழில்மயம் அப்படின்றப்போ இங்கே டெல்டா மண்டலத்துக்கு வந்து விவசாயிகள் பிரச்சனை இருக்கு. இப்போ முதல் முறையாக விவசாயிகள் பிரச்சனைன்ற ஒரு முக்கியமான நரேட்டிவை என்டிஏ எடுத்திருக்கோம். என்டிஏ எடுத்திருக்கான்னு தெரியல, எடுக்கலன்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுகிறார். அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். 3 கூட்டங்களில் நார்மலாக வந்து அவர் பேச்சுக்காக அறியப்பட்டவர் இல்லை. அவர் வந்து அவர் கொஞ்சம் நார்மலாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மதுராந்தகத்துலேயும் சரி, மதுரையிலையும் சரி, இங்கேயும் சரி அவருடைய ஸ்பீச் வந்து தனித்து நின்றது. அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய டேட்டாவோட இருந்தது. அவர் தன்னை அப்படி தானே போர்ட்ரே பண்ண பார்க்குறாரு. நம்ம வந்து ஒரு ஜாதிய ஒரு ஜாதிய அரசியல்வாதி கிடையாது, எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இருந்தாலும் நான் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பொலிட்டிஷியன் அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 2016 ட்ரை பண்ணாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுவும் கையில் எந்த விதமான பேப்பர்ஸும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. 8552 கொலைகள் இந்த வருஷத்தில் 5 வருஷத்துல மட்டும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 800க்கு மேலே வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. நம்ம வந்து குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம், மதுராந்தகத்தில் நடந்த சம்பவம், கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம்னு பல சம்பவங்களை பட்டியலிட்டு டேட்டா வாரியாக, ஊர் வாரியாக, பேர் வாரியாக சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பேசினார். அண்ட் எமோஷனுக்கும் குறைவில்லை, டேட்டாவும் குறைவில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மிக்சராக இருந்துச்சு. அது வந்து அவர் எடுத்து வச்சுக்க ரொம்ப முக்கியமான விஷயம். திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பேசும்போது அவர் குறிப்பிட்டார், நாங்கள் தான் மத்திய அரசோட சம்பவத்தோட இந்த டெல்டா பகுதியில் பூரா நாங்கள் வந்து வேளாண் மண்டலமாக நான் மாற்றி கொண்டு வந்தோம், நாங்கள் சேஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் குறிப்பிட்டது போல் இது வந்து திருச்சி அப்படிங்கிறது வந்து அந்த டெல்டா மண்டலத்துடைய ஒரு மத்திய பகுதியாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதியாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய 2ஆம் தலைநகர் அழைக்கக்கூடிய அளவுக்கு நிற்குதுன்னு நான் பார்க்குறோம். சென்டர் ஆஃப் தமிழ்நாடாக பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நிறைய குறிப்பிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக குறிப்பிட்டார். அதில் நிறைய டேட்டாவோட குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான பிரச்சனையும் குறிப்பிட்டார். வளர்ச்சிக்கான விஷயங்களும் குறிப்பிட்டார். எந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மதுபானம் உட்பட கஞ்சா புழக்கம் உட்பட விஷயங்கள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 8 லட்சம் கிலோ அளவுக்கான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வளோன்னா நீ புழக்கத்தில் இருக்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மதுபானம் உட்பட பல விஷயங்கள் சொன்னார். ரொம்ப எமோஷனலாக தாய்மார்களே நீங்கள் வந்து மனம் மாறுங்க, நீங்கள் யோசிங்க, இந்த மாதிரி திரும்ப திமுக ஆட்சி கொண்டு வந்துடாதீங்க, நீங்கள் இந்த ஆட்சி மாற்றம் பண்ணியான்னு சொல்லி சொல்லும்போதெல்லாம் நிறைய அப்ளாஸ். அது வந்து நீங்கள் பேசும்போது ஹியூஜ் க்ரௌடு. நீங்கள் வந்து பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். மதுரையில் இவங்க விட்ட சொதப்பலை வந்து இங்கே சரி பண்ணாங்க. மதுரையில் வந்து இவங்களால் வந்து கிரவுண்ட் கோஆர்டினேஷன் பண்ண முடியல, காவல்துறை இவங்களால் சரி பண்ண முடியல. இவங்களுக்குள்ளே செக்ஸை வச்சு தடுத்து சுத்த விட்டாங்க. நிறைய போனவங்கலாம் நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பேராவது வந்து உள்ளே போக முடியாமல் வெளியே வந்து பார்த்து போயிட்டாங்க. இங்கே வந்து அது அதோட ரொம்ப பெட்டராக கோஆர்டினேஷன் இருந்துச்சு. உள்ளே வந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. நல்ல க்ரௌடு. அவங்க போட்டிருந்த ஷெட்டுக்கு மீறி இணையாக வந்து சரிபாதி க்ரௌடு வெளியவே இருந்துச்சுன்னு பார்க்குறோம். நல்ல க்ரௌடு. அதனால் வந்து அந்த க்ரௌட்டில் வந்து நீங்கள் 100% அட்டென்ஷன் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நார்மலாக வந்து கொஞ்சம் அலமலம் தான் இருக்கும்.
ஆனால் திரு அன்புமணி அவர்கள் பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 முறையாவது கைதட்டல் பெற்றார். அது எல்லாமே அந்த எமோஷனையும் உள்ள வந்து கொண்டு வந்து அந்த டேட்டாவையும் கொண்டு வந்து பெண்கள் வந்து நீங்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுற மட்டும் இல்லை, நீங்கள் நாட்டை காப்பாற்றுறோம், நீங்கள் வந்து இப்படி பேர் கஞ்சாக்கு மதுக்கு இந்த மாதிரி அடிமையாகக்கூடிய ஒரு தமிழகத்தை நீங்கள் உருவாக்குற அனுமதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசினார். அது வந்து பெருசாக எடுபடும், அது பெருசாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான மாற்றம். அஃப்கோர்ஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அது வந்து ஒரு ஆச்சரியமான மாற்றம். அவர்கிட்ட நல்ல டேட்டாவோட நல்ல எமோஷனோட வந்து அவர் டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். அது வந்து பெருசாக கிளிக் ஆகுது, அது வந்து ரொம்ப நல்லா கிளிக் ஆகுது. கடைசியாக அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திரும்ப முதலமைச்சராகும்னு சொல்கிற வரைக்கும் வந்து அந்த க்ரௌடுடைய ஃபுல் அட்டென்ஷனை வந்து அவர் வந்து கையில் கிராப் பண்ணார். இட் வாஸ் வெரி குட் ஒன். அதில் தான் வந்து விவசாயிகள் தற்கொலை பற்றி சொன்னது அது வந்து நெரேட்டிவாக செட் ஆகிறத தாண்டி அது வந்து ஒரு ஃபேக்டாக டேட்டா அவர் வந்து எல்லாருமே என்சிஆர்பி டேட்டா தான் கொடுக்குறாரு. எதுவுமே நான் வந்து வெளியிலேருந்து சொல்ல உள்ளது கொடுக்குறேன். அப்போ வந்து விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னா கடன் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, நகைக்கடன் வைக்கலாம்னு சொல்லிங்க, கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லிங்க. ஆனால் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குதா, கட்சிக்காரங்க மட்டும் தான் சேர்ந்துருக்காங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வந்து எழுப்புறாரு. அதன் மூலமாக இது வந்து அது அந்த அந்த பகுதியில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்பீச் நினைக்கிறேன். நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு இருக்க, அடுத்ததாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு நம்ம பார்க்குறோம். அவர் வந்து பல விஷயங்களை ஹைலைட் பண்ணுறாரு. அதிமுக ஆட்சியில் என்னென்ன கொண்டு வந்தோம், அதிமுக அரசு மத்திய அரசுடன் சேர்ந்து என்னென்னத்தை கொண்டு வந்தது, மத்திய அரசு திட்டங்களை எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், திமுக அரசு குளறுபடிகள்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஹைலைட் பண்ணார். ரொம்ப முக்கியமான விஷயம், கருணாநிதி குடும்பத்தின் கடைசி தேர்தல் இது அப்படின்னு சொல்றார். திருப்பி அந்த ஃபேமிலி, அந்த நெப்போட்டிசம், ஒன் ஃபேமிலி, ஒன் பிக் ஃபேமிலி, ஒன் பிக் பவர் அப்படின்ற விஷயத்த ஒரு முக்கியமான நரேட்டிவா இம்முறை அதிமுக இந்த என்டிஏ சார்பில் முன்வைக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து அது முக்கியமான விஷயம்தான். பட் வந்து நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற 2 விதமாக நம்ம பிரித்து பார்ப்போம். ஒன்று, கருணாநிதி குடும்பத்துக்கான கடைசி தேர்தலாக இது இருக்க போகிறதில்ல. அவங்க வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய கடைசி தேர்தலாக அது வந்து இருக்கலாம். அது வந்து அவர் நடந்துச்சுன்னா அப்படி ஒருவேளை அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா திமுக வந்து பெரும் தோல்வி அடைஞ்சது, ஒரு 40-50 சீட்டுக்குள்ளே வந்து திமுக சுருண்டுருச்சு அப்படின்னா இவர் சொல்கிறது நடந்தால் கூட நடந்துடும். அது வந்து ஏன்னா வந்து அடுத்து வந்து திரு உதயநிதி தான் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லோருமே ஏற்க முடியாது, கட்சிக்குள்ளே வந்து பெரிய டிஸ்பியூட் இல்லை. திரு மு அழகிரியோ திரு தயாநிதியோ திருமதி கனிமொழியோ யாரும் டிஸ்பியூட் பண்ணுற மாதிரி இல்லை. அது மருமான திரு சபரீசன் கூட யாருமே வந்து சண்டையில் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே சமானமாக ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு கடும் தோல்வி சந்திச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் வந்து கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தோல்வி அடைஞ்சு ஒரு 2021 ஏடிஎம்கே மாதிரி, அதாவது ஒரு 75 சீட்டுக்கிட்ட அலைன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 60-70க்கு மேலே வந்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த குடும்பத்தோட கடைசி தேர்தலாக இருக்காது. திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அவங்களுக்கு அப்புறம் அவர் பின்னாடியே வந்து கூடவே வந்து திரு உதயநிதி அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஸோ வந்து கடைசி தேர்தல் அப்படின்னா அதாவது அந்த குடும்பம் வந்து இனிமேல் எந்திரிக்க முடியாது, இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற சென்ஸ் வச்சாங்கன்னா, அப்படி இந்த தேர்தலில் அவர் 50-50க்கு குறைவாக போனாங்கன்னா அது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா அடுத்த தலைமுறையெல்லாம் உள்ளே வந்துருச்சு. திரு அண்ணாமலை வராரு, திரு சீமான் இருக்கிறாரு, திரு விஜய் வராரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான எலெக்ஷன் ஆகிடும். அப்போ வந்து திரு உதயநிதி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் காத்திருக்கும். ஆனால் வந்து 75 கிட்ட நெருக்கி அவங்க வந்து வந்தாங்க, தோற்றால் 75 நெருக்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணும் ஒரு சர்வைவலுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம வந்து அது முடிஞ்சிருச்சு கத்தம்னு சொல்ல முடியாது. பட் இந்த நெரேட்டிவ் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் அது வந்து ரொம்ப சரிதான். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், டெல்லி அணியை விட தமிழ்நாடு அணி தான் சூப்பராக பண்ணோம் அப்படின்னு கிரிக்கெட்டோட நம்ம தான் பண்ணோம். அந்த மாதிரி டெல்லி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல. முதல்ல தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் அப்படின்னாங்க, அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி மாறி மாறி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தமிழ்நாட்டை வந்து இந்த பழைய அதே தான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற அதே அந்த கான்செப்ட் தான். அதை திருப்பி லைஃப் கொடுக்க பார்த்து அது ஒரு நெரேட்டிவ் தானே. அப்போ வந்து இது வந்து இல்லை நாங்கள் திமுக வந்து காலி பண்ணி விட்டுருவோம், சாதாரண தோல்வி இல்லை படுதோல்வியை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் கட்சிக்காரங்களுக்கு. அது என்டிஏட்ட ஃபுல்லாக ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கும். அந்த வகையில் இது வந்து ரொம்ப ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நெரேட்டிவ் அட்டெம்ப்ட் தான்.